சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் புதிய திருப்பமாக முதல் குற்றவாளியான ஆய்வாளர் ஸ்ரீதர் அப்ரூவராக மாறி உண்மையை தெரிவிப்பதாக நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த 2020 ஜூன் 19ஆம் தேதி காவல்துறை விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட தந்தை மகன் பெனிக்ஸ் மற்றும் தந்தை மகன் இருவரையும் காவல்துறையினர் தாக்குதலில் உயிரிழந்தார்கள். இது தொடர்பாக ஏற்கனவே சிபிஐ வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இந்த வழக்கில் தான் அப்போதைய சாத்தான்குளத்தினுடைய காவல் ஆய்வாளராக இருந்த ஸ்ரீதர், அதே போல சார்பு ஆய்வாளர் இருந்த பாலகிருஷ்ணன், ரகுகணேஷ் உள்ளிட்ட மொத்தம் 9 பேர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்து ஏற்கனவே குற்றப்பத்திரிகை எல்லாம் தாக்கல் செய்து இந்த வழக்கு மதுரை மாவட்ட 1வது கூடுதல் நீதிமன்றத்தில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த நீதிமன்றத்தில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் சார்பாக ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனுவில் இந்த வழக்கில் குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும், அதே போன்று தான் உண்மையை இந்த வழக்கில் கூற வேண்டும். ஆகவே நான் இந்த வழக்கில் நான் அப்ரூவராக மாற விரும்புகிறேன். மாறி என் மனச்சாதிக்கு கட்டுப்பட்டு தந்தை மகனை இழந்த அந்த குடும்பத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எனவே இந்த வழக்கில் நான் அப்ரூவராக மாறி அரசு சாட்சியாக மாற விரும்புகிறேன் என்று மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மனு குறித்து சிபிஐ உடனடியாக பதிலளிக்க கோரி மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வருகின்ற வியாழக்கிழமை இந்த மனு மீண்டும் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய காவல் ஆய்வாளராக இருந்த ஸ்ரீதர் தான் அப்ரூவராக மாறுவதற்கு தயாராக இருப்பதாக கூறியிருப்பது இந்த வழக்கில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.